வெல்கம் டு DD DHANU குக்கிங் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் ரோஸ்ட் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கோங்க. சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம இப்போ சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு பக்கோடா மாதிரி போட்டு எடுக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்துலாம். நம்ம திரும்ப ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துடலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். அடுத்தது கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்து விட்டுடலாங்க. மைதா மாவு 1 ஸ்பூன் சேர்த்து விட்டுடலாங்க. கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் சேர்த்து விட்டுடலாங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாங்க. சேர்த்து விட்டுட்டு ஒரு 1/2 எலுமிச்சம்பழங்க புழிஞ்சு விட்டுடலாம். நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவு சிக்கன் கபாப் பவுடர் சேர்த்து விட்டுடலாங்க. நம்ம அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்து விட்டுடலாங்க. இப்போ நம்ம காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்து விட்டுடலாங்க. ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்க்குறேன். 1/2 kg இல்லைங்களா, காரம் சரியாக இருக்கும். இப்போ நம்ம 1/2 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுடலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டு நம்ம ஒரு 1/2 hour அப்படியே விட்டுடணுங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோங்க. ஒரு 1/2 hour அப்படியே விட்டுடலாங்க. நல்லா ஊறி வரும். இன்னொன்று செய்யலாம். நம்ம ஃபஸ்ட் நாளே கூட எல்லாம் இந்த மாதிரி சேர்த்து கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம மறுநாள் செஞ்சால் இன்னும் நல்லா அதில் நம்ம இந்த காரம் உப்பு எல்லாம் நல்லா உரைச்சிருக்கோம். இப்போ நம்ம 1/2 hour வச்சுட்டு இப்போ செய்ய போகிறோங்க. இப்போ நம்ம செய்யலாம் வாங்க. 1/2 hour இருக்கட்டும். பாருங்கள், இப்போ 1/2 hour நல்லா ஊறிடுச்சிங்க சிக்கனு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் தண்ணி இல்லாமல் பார்க்கணுங்க. இந்த கறியை தண்ணி இல்லாத பொரிச்சு எடுக்கணும். பாருங்கள், நம்ம கொஞ்சம் நல்லா சிக்கன் ஃபுல்லாகவே வேக வச்சிடணுங்க. நம்ம இதில் நல்லா திருப்பி திருப்பி விடலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா வெந்துடுச்சிங்க சிக்கன். இப்போது நம்ம எடுத்துடலாம். இப்போது பாருங்கள், இப்போ நம்ம சிக்கனை எடுத்துட்டோம். பொரிச்சு எடுத்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம எண்ணெய் தாளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாங்க. ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் சேர்த்துட்டோம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ பாருங்கள், நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு 4 மிளகாய் 2ஆக கிள்ளி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 2 மிளகா 2ஆக கீறி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டுங்க. இப்போ நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸ்டவ் பற்ற வச்சுட்டோம். இஞ்சியும் பூண்டையும் நம்ம சேர்த்து விட்டுடலாம். பாருங்கள், காஞ்ச மிளகாயை சேர்த்து விட்டுடலாம். அடுத்தது பச்சை மிளகா 2 எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கட்டுங்க. வறுபடுத்து. பாருங்கள், இப்போ நல்லா இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்து விட்டுடலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நம்மளுக்கு வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்து விட்டுடலாம். இப்போ நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் அளவு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துடலாங்க. 1 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துடலாங்க. அவ்வளோதாங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விடணும். பச்சை வாசனை போகிற அளவு. அவ்வளோதாங்க. இது நம்ம கிரேவி மாதிரி செய்கிறதுனால தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் சிக்கனாக தான் செய்கிறேன். கிரேவி தண்ணியெலாம் சேர்க்கலை. இப்போ நம்ம பொரித்து வச்ச சிக்கனை சேர்த்துடலாம். அதில் பொரித்து வச்ச சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. வாசனை கவனமான வாசனை வருதுங்க. இதில் நம்ம வேணால் ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக விடலாம். நம்ம கறியெல்லாம் ஆல்ரெடி வேக வச்சிட்டோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
சும்மா ஒரு 5 நிமிஷம் அப்படியே பெரட்டி விட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுங்க நம்ம சிக்கன் ரோஸ்ட்டு. இந்த மாதிரி சிக்கன் ரோஸ்ட்டு செஞ்சு நம்ம சாம்பார், ரசம், கீரை சாதம், இந்த மாதிரி கிள்ளி போட்ட சாம்பார் இந்த மாதிரிக்கெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்குங்க. நான் அடிக்கடி என் பசங்களுக்கு இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன். விரும்பி சாப்பிடுவாங்க. இதான் அப்பப்போ கேட்பாங்க என் பிள்ளைங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு லைட்டாக சேர்த்து விட்டுடலாங்க உப்பு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க சிக்கன் ரோஸ்ட்டு. இந்த மாதிரி சிக்கன் பிரியருக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வாங்க போய் டேஸ்ட்டு பார்த்துடலாம். வாவ், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பஞ்சு மாதிரி வெந்திருக்குங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க சிக்கன் ரோஸ்ட்டு. நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க திரும்ப திரும்ப செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.